ஹே காய்ஸ், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை போகிறோம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, என்ன பண்ணுறீங்க? ஏர் ஃபைபர் இன்ஸ்டால் பண்றேன். ஓ, ஸோ இந்த போல் எடுத்து இதனால இன்டர்நெட் கிடைக்குமா இந்த ஊரில்? இது மேலே மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதுக்கான தான் வரலன்னா அவ்வளோதான். எப்பா எவ்வளோ வருஷம் இன்டர்நெட்டே கிடைக்காதுங்க இந்த ஊரில். இப்போ ஜியோ தான் வந்திருக்காங்க, வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஜியோ ஞாபகமா ஜியோ வருது. ஆமால, எங்கள் டாக் பேர் ஜியோ. ஸோ இப்போ ரீசெண்டாக ஷி பாஸ்ட் அவே. ஜியோன்னு டாக் பேரே வச்சிருக்காங்க. அவர் நம்ம ஜியோ பிளெஸிங்ஸ்னால ஜியோ அமுச்சு விடுது போல இருக்கு. ஜியோ நல்ல மழை ஆக்சுவலி ஊர்ல. பரவாயில்ல, மழையை பொருட்படுத்தாம வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்றாரு. தெல்லார் பிரபு வந்து ஒர்க் பண்றாரு. ஆமா, கோவிந்தனாவும் வந்திருக்காரு. ஆமா, நல்லா இடிக்கிறீங்க. அதை நல்லாவே கூடாது, 20 வருஷம் நாள கூடாது. ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாம் நிக்காது. அப்படிலாம் நானும் சொல்றேன். அப்படியே நின்றாலும் அது உருப்படாது. தனியா நின்று ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து நின்று ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. நீங்க செஞ்சு ஏதாவது புதுசா இதுலயே தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு கேவலமான கவர்மெண்ட், பீப்புள், ரொம்ப கரப்டட் மைண்டு. புதுசா ஒருத்தவங்க வரும்போது அப்படியே எரியுதா? அப்படிதான் எரியும். ஓகே, வாங்க நம்ம இந்த கண்டென்ட்டை மாத்த வேண்டாம். ஸோ ரொம்ப வருஷமா இன்டர்நெட்டே கிடைக்காம இருந்தது இந்த ஊர்ல. இப்ப தாலும் நாங்க வந்து இன்டர்நெட்டை ரீசார்ஜ் பண்ணி 1000 ரீசார்ஜ் பண்ணி மாசம் ஆமா, அது வழியா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிவி பார்ப்போம். பட் இப்போ வந்து இந்த ஊர்ல ஜியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒர்க் ஆகிற வரைக்கும் நம்பிக்கை வராது எனக்கு. ஸோ அவங்க வச்சு அது ஒர்க் ஆகி அப்லோட் எல்லாம் fast.com போயிட்டு நல்ல ஒரு என்னோட சீரிய பத்தி சொல்லு. நீ தான் சீரிய முயற்சி பண்ண. நீ சொல்லணும், நான் சொன்னா நல்லா இருக்காது. சீரிய முயற்சியா? ஸோ இதெல்லாம் பண்ணி fast.comல போட்டு நல்ல ஒரு பயங்கரமாக அந்த ஸ்பீட் காமிச்சு அப்புறம் அப்லோடு டவுன்லோடு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா தான் எனக்கு நம்பிக்கை வரும். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அண்ட் கீப் வாட்சிங் த vlog guys. நாச்சு இல்ல லொகேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. விட்டு போறீங்க லூப். ஓ, நீங்கள் யாருக்கு நோட்டு போட்டீங்க? பரவாயில்லையே, பரவாயில்ல, இப்போல்லாம் பரவாயில்ல. எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த டிஎம்கே ஏடிஎம்கே நிறைய வருஷமா நாங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம், வேறு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான மூட நம்பிக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் இப்போது பீப்புள் ஆர் லைக் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக திங்க் பண்ண, ப்ராட் மைண்டடாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் சைன். எல்லோரும் வேண்டிக்கோங்க இங்கே இன்டர்நெட் ஒர்க் ஆகணும்னு இந்த ஊரில். இந்த சைடை விட இந்த சைடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வயல்கள்லாம் பாருங்க, இது சோலாருங்க, ரொம்ப வருஷம் முன்னாடியே போட்டாச்சு. இங்கெல்லாம் வயல் சூப்பராக க்யூட்டாக இருக்கும். நைஸ் வியூ ரைட். காற்று அடிச்சு மழைலாம் விழுந்ததில் பாருங்க எவ்வளோ பிளெயின் ஆயிடுச்சு. இல்லாட்டி இந்த இடம் ஃபுல்லாகவே செமையாக இருக்கும். மரம்லாம் இந்த சைடு இந்த இங்கே எல்லாம் ஃபுல்லாக மரம் விழுந்துருச்சு. அது கரெக்டாக எப்போ விழுந்ததுன்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு. எலெக்ஷன் டே முன்னாடி நாள் ஆக்சுவலி. ஸோ நேச்சர்ஸ் வே ஆஃப் சேயிங் புது ஆட்சி அமைய போகுது, பழையன கழிதல் புதியதனை புகழ்தல், அந்த மாதிரி. எங்க வைக்கிறதுன்னு இடம் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு? அந்த வயரை வந்து உள்ள கொண்டு வரதுக்கு எங்க வைக்க போறீங்க? இங்க தானே. இது வெளியே கொண்டு வந்து கீழே வைக்கணும். ஓ, இது யூபிஎஸ் லைனா? எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமா? நல்லா ஆளா கேட்ட பேர். அங்க இருக்கிற அந்த பேசூரையும்
இங்க இருக்கிற மலையூர் தாண்டி உள்ள டவருக்கும் பேரலா இது வரும். இது என்ன டவர்? அது வந்து ஏர்டெல், அதுலயும் ஜியோ ஒரு மாடியூல் இருக்கு. அப்புறம் ஏன் ஏர்டெல் நம்ம இதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணப்போ வரவே இல்லை? 5G கிடையாது, 4G தான் இருக்கு இப்போ வரைக்கும். 5G தான் இந்த ஆப்ஷன் இருக்கு. 4G பண்ண முடியாது. பண்ணலாம், பட் இட் won't be efficient. ஸோ அதனால அது அவனுக்கு 5G வந்து பேண்ட்வித் பெருசு, நிறைய பேர் அக்காமடேட் பண்ண முடியும் உள்ள. இவரது ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு வரலன்னு சொல்லி மிஷின் அண்ட் ட்ரில்லிங் பிட் 10mm வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஷரத். ஸோ வந்த உடனே இந்த ப்ராசஸ் நம்ம ஆரம்பிச்சிடலாம். That's about it. நம்ம வந்து உங்களுக்கு வந்து பட்டர் மில்க் எடுத்துட்டு வரலாம் போயிட்டு. என்ன பண்றீங்க? ஒன்று உடம்பு இருக்குதுக்குள்ள டாக்ஸ்க்கா? தயிர் மட்டும் தாங்க. தானா மோர் போட்ட மோர் இல்லைல்ல ஆல்ரெடி? தயிர் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் குடிங்க. நீங்க வேற இது சும்மா பெருங்காயம் உப்பு, வேற எதுவும் போடல. அப்புறம் மிக்சிலயும் அடிக்கல, சும்மா கால. ஆமா, இது மிக்சி ஒர்க் ஆகல, கரண்ட் ஒர்க் ஆகல. என்னுடைய ஃபார்முலேஷன். ஓகே காய்ஸ், இப்போ ட்ரில்லிங் மிஷினுக்கு தான் வெயிட்டிங். வந்துருச்சுன்னா நம்ம இது வேலை டக்குன்னு முடிச்சிடலாம். மழை வேற வருது, லைட்டாக இப்போ தான் ட்ரிசில் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. வந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கோம், அப்போ தான் இந்த வேலையை முடிக்க முடியும். கோவிந்தன் இப்போ ஷரத் ப்ரோக்கு தான் வெயிட்டிங். வந்துட்டா நம்ம டக்குன்னு ட்ரில்லிங் மிஷின் வச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சு ஏர் ஃபைபரை போட்டுட்டு ஒர்க் ஆச்சுன்னா வேற லெவல். மழை வந்துட்டு இருக்கு, தூரெல்லாம் கொஞ்சம் பெருசா போட்டிருக்கு. ஷரத் ப்ரோக்கு தான் வெயிட்டிங். வந்துட்டாருன்னா கரெக்ட் டைமிங்ல நம்ம இந்த ட்ரில்லிங் முடிச்சுட்டு இந்த இன்டர்நெட் போடுறதுக்கு தான் வெயிட்டிங். வந்தாச்சு பைக்ல வந்திருக்காரு. வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல, கரெக்டான டைம்ல இருந்தீங்களே வீட்ல. போட்டு போயிட்டு வந்திருப்பீங்க, அதனால எப்படி பண்ணாங்க எக்ஸாம்? பரவாயில்ல. இது கிரில்லிங் மிஷின் வந்துருச்சு. இதுதான் வெயிட்டிங். 10mm. இது ப்ரோ 10mm. ஓ இதானா அது? ஓ ஓகே ஓகே, இதுதான் வெயிட்டிங். நாம சூப்பர் நைஸ். பச்சை கலர்ல இருக்கு, சொல்லு அத சொல்லு. கிரில்லிங் மிஷின் எப்பவுமே பச்சை கலர்ல தான் இருக்கும் மோஸ்டா இருக்கு, பட் இது ரொம்ப காமன். மழை வரதுக்கு முன்னாடி வந்துருச்சு ட்ரில்லிங் மிஷின். டக்கு பண்ண வேண்டியதுதான். அந்த கபோர்ட் மேல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஜஸ்ட் ஒரு தொடர்ந்து மட்டும் தொடச்சிடு. ஸோ இப்போ நான் டெரஸ்ல நிக்கிறேன், எல்லாரும் கீழே போயிருக்காங்க. இங்க இருந்து ஏதோ பண்ணும் போல இருக்கு. இந்த ஒயர்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கரெக்டா முடியற டைம் ட்ரில்லிங் சத்தம். செட் டாப் பாக்ஸ் டெமோ கொடுக்க போறாங்க, வாங்க பார்க்கலாம். சமயத்தில் வந்து உதவினீர்கள், இல்லாட்டி அவங்க வேற ஏதாவது பண்ணிருப்பாங்க. ஐ மீன் வேற ஒரு பிளான் எதுவும் பண்ணாங்க, அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இது கொஞ்சம் நீட்டா இருக்கும் லுக்கு. இதெல்லாம் தேவையில்லை. மெயின் மவுண்ட் பண்ண போறோம். ஓகே, செங்கோட்டையில கொடியேற்ற போறோம். விஜய் பதவியேற்கிறது ஞாபகம் இப்போ ஏற்றிடுவாங்க. ஓ அது கரெக்டா.
இப்போ இது எங்க எடுத்து போறீங்க ஆக்சுவலா? இதுதான் செக் பண்ணாங்க எனக்கு வந்தவங்க. இது ஏரியா செக் அதோட போட்டுருக்கு. பரவாயில்ல பேக்லாம் இது செக் பண்ணாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி இது யூஸ் பண்றதுதான் கரெக்டா வந்துச்சு. உங்களுக்கு ஓகே நான் அன்னைக்கு ராணி மட்டும் கேட்டுட்டு அது வெட்டுறதுக்கு யாருன்னா ஆள் இருந்தா சொல்லுப்பா அப்படின்னாங்க. ஆண்டி பண்றீங்க ஆண்டி பாருங்க ஓகே ஓகே. ஸோ என்ன செட்டப் பாக்ஸ் ஒர்க் ஆகுதா? செட்டப் பாக்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஆகிக்கிட்டே இருக்கு. சக்தியை கொண்டு வருது அங்கிருந்து. பாவம் சரத் வேற வைஃபை விட்டு வந்துட்டீங்க. இல்லம்மா அங்கேயே கரண்டா? நாங்க ஆஃப் பண்ணல, கரண்டே இல்ல. ட்ரிப்பா இருக்கான்னு பார்க்கணும். அந்த இதெல்லாம் யூஸ் இவ்வளோ நேரம் நான் மேலே ஃபுல்லாக ரீல்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தனால டைம் ஆயிடுச்சு. இன்னும் இங்கே வரல. இந்த மாதிரி இதை வச்சுட்டு போயிட்டாங்க மேலே. கீழே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்னாச்சு ஒர்க்காதா? இன்னும் 2 பேர் வேணும். ஓ நான் ஹோம் மினிஸ்டர், நீ வந்து விலங்கு வராது. ரொம்ப டென்ஷன் இல்லாமல் பண்ணுங்க. அது வேணா ஒரு டேக் கட் பண்ணிட்டு மேலே ஏற்றிடுங்க. டென்ஷன் அதிகாச்சா திருப்பி ஸ்பீட் குறைஞ்சிரும். இது Mbps ஸ்டாண்டர்டாக வரும். ஒரு ஃபோனில் ஒரு 20 கிட்ட வரும், 15 to 20 வரும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் இப்போதைக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது, பார்க்கலாம். இப்போ இந்த ஒயரை மட்டும் நம்ம எடுத்து அந்த கார்னர் செவுரு மாதிரி அந்த செவுரு கூட இப்படி வர மாதிரி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் வசதியாக நம்ம மாடியில் இருக்கும். ஸோ அதான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினிஷிங் ஸ்டேஜ் பார்ப்போம். முடிந்து விட்டதா? அங்கே ஒன்று அடிச்சிருங்க. வேணாமாம்மா? ஓகே. அவ்வளோதானா ப்ரோ? ஓகே. வேறு ஏதோ பண்ணணும்னு சொன்னா அருண் பாபு. இங்கே உள்ள வயர் மட்டும் ஆணில மாட்டி நான் முடியல. இது எல்லாத்தையுமே கொச்சையாவா? அதுதான் சுற்றி லாக் பண்ணிடலாங்க. அழகா? ஆமாம். இல்லாட்டி அந்த விதை எடுக்கும் போது வலை எடுக்கும் போது வராம பண்ணணுமே. இதுதான் மெயின். அது இந்த பீரோ மேலேயே இருக்கணும். வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம். எல்லா லைன்லயுமே பிளக்ல கரண்ட் வர மாட்டேங்குது. ஓ மை காட். அது கரண்ட் இல்ல, அதான் பிரச்சனை. இல்ல கரண்ட் வர மாட்டேங்குது. யூபிஎஸ் லைன் இல்ல. மைஜி அப்டேட் பண்ணிடுவோம். ஓகே, முடிஞ்சு விட்டதா? க்ளோசிங் கொடுத்துரு. க்ளோசிங். ஏர் ஃபைபர் சக்ஸஸ்ஃபுல்லாக பிரபு தெல்லார பிரபு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாரு. முடிஞ்சு. நம்ம கூத்தம்பட்டு சரத் வந்து அதுக்கு பெரும் உதவி பண்ணாரு. பக்கத்தில் வந்து ஆமாம் அண்ணா வந்து ஒரு பெரிய ட்ரில்லர், ஆட்டோ ட்ரில்லர். பக்கத்தில் வந்து திருமணி தாங்கல் பிரீத்தி இருக்கு. நடுவில் காரக்குடி அருண் நிற்கிறேன். ஓகே, நன்றி ஃபார் கமிங் அண்ட் சர்விங் கைஸ். நன்றி. கதம் கதம். இதுவே ஆரம்பம்.